நாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவனரியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே திருஞான சம்பந்தர் இயற்றிய 3ஆம் திருமுறையை சிவபெருமானுடைய கருணையினாலே தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பிரமுக்கூடிய பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்த சென்னை தாம்பரம் சிவனகம் அருளரசியாருளையும் வருக வருக என்று வரவேற்று நம்ம நிகழ்ச்சியை தொகுத்தளிக்க காஞ்சிபுரம் மாவட்டம் ஊரப்பாக்கத்தை சேர்ந்த ஐயா சிவத்திரு ராஜா ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இணைந்தனுடையும் இந்த நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பதாக திருப்பள்ளி எழுச்சியும் 27 12 திருமுறை ஆசிரியருடைய குருமாரனுடைய போற்றியும் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழமையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்குண்டான திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறை ஆசிரியர்களுடைய துதி பாடலும் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா ராஜா ஐயா வாங்க. சிவாயினம். அனைவருக்கும் அனைத்து அடியார்களுக்கும் வணக்கம். சிவாயினம். சிவாயினம். ஓம் நம சிவாய். திருப்பள்ளி எழுச்சி. புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகிறோம் அவமே என்ற பூமி சிவன் உய்ய கொள்கின்ற ஆரென்று நோக்கி திரு பெருந்துறை உறைவா திருமாலாம் அவன் விரு பெய்தவம் அலரவன் ஆசை அடரவும் நின்னலந்தமை கருணை நீயும் அவனியில் பூந்தேமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். பட்டமால் படிங்கப்பா. 12 திருமுறை அருளாளர்கள் போற்றி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திரு நாவலூர் வன் தொண்ட பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி. திருமாளிகை தேவர் திருவடி போற்றி. சேந்தனார் செம்பதும சேவடி போற்றி. கருவூர் தேவர் கழவினை போற்றி. பூந்துருத்தி நம்பி காட நம்பி கழல் போற்றி. கண்டராதித்தர் கழலடி போற்றி. வேணாட்டடிகள் விரைகழல் போற்றி. திருவாலி அமுதனார் திருவடி போற்றி. புருடோத்தம நம்பி பூங்கழல் போற்றி. சேதிராயர் அடிகள் சீரடி போற்றி. திருமூல நாயனார் திருத்தால் போற்றி. திருவாலவாயுடையார் நிழற்றால் போற்றி. காரைக்கால் அம்மையார் பூவடி போற்றி. ஐயடிகள் காடவர்கோன் அருங்கழல் போற்றி. சேரமான் பெருமாள் சேவடி போற்றி. நக்கீர தேவர் நற்றால் போற்றி. கல்லாட தேவர் கழலடி போற்றி. கபில தேவ நாயனார் கழலினை போற்றி. பரண தேவ நாயனார் புற்றால் போற்றி. இளம் பெருமானடிகள் இணைத்தாள் போற்றி. அதிராவடிகள் அருங்கழல் போற்றி. பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தால் போற்றி. நம்பியாண்டார் நம்பி நற்றால் போற்றி. செல்வமணி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி போற்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா வந்துட்டாங்க.
அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழரசன் தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்தோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சி வழிநடத்த ஐயா அருளஸ் ஐயா அவர்கள் வந்துவிட்டார்கள். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலத்தில் ஐயா. திருச்சிற்றம்பலம். அந்த இதெல்லாம் படிச்சிட்டீங்களா? படிச்சிட்டாங்க ஐயா. படிச்சிட்டோம். எனக்கு உள்ள வர முடியல, என்னன்னு தெரியல. சரி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய திருமுறை தமிழோசையிலே 3ஆம் திருமுறையிலே 59வது பதிகமாக திருக்குடமுக்கு பண் பஞ்சமம் பகற்பண் 10ஆக நாழிகை 28 to 30 மணிக்குள்ள நேரம் மாலை 4:48 6 மணிக்குள்ள ஆகிரி ராகத்திலே பாடக்கூடியது. இது காவிரி தென்கரையிலே 26வது தலமாக மயிலாடுதுறைக்கும் தஞ்சைக்கும் இடையிலே உள்ளது. பெருமான் கும்பேசரன்றம், அம்பாள் மங்கள நாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 407. 407யா? எடுக்கிறேன். ஓம் திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் திருக்குடமுக்கினை சேர வருவார்தம் பெருமானை வண்டமிழ் திருப்பதிகம் உருகா நின்றுளம் மகிழ குடமூக்கை உவந்திருந்த பெருமான் எம் இறை என்று பெருகிசையால் பரவினார். அப்ப இதை வன்தமிழ் என்று சொல்லி அந்த வன்தமிழாலே உளம் மகிழ பாடினார் என்று சொல்கிறார். அறவிரி கோடல் நீடல் காவிரி ஆற்றையலே மரவிரி போதுமவள் மணமல்லிகை கள்ள விழும் உறவிரி சோலை சூழ்ந்த குழகன் குடமூக்கிடமா இரவிரி திங்கள் சூடி இருந்தானவன் எம்மிரையே. இந்த குடமுக்கு என்பது கும்பகோணம். அந்த கும்பகோணத்துடைய இயற்கை அழகை பாடுகிறார். அறவிரி கோடல் நீடல் என்று முல்லை மல்லிகை முதலியவெல்லாம் அங்கே மலர்ந்து கிடக்கின்றன என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. 2வது பாட்டு படிங்க. பஞ்சம பண்ணு. சிவாய திருச்சிற்றம்பலம். ஐயா பதிகம் என்ன சொல்லுங்க ஐயா? 59. 3:59 2வது பாட்டு. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். ஓத்தரவங்களோடும் ஒலி காவிரி யார்த்தையலே கூத்தரவங்களோடும் புகை கொண்டடி போற்றி நல்ல கூத்தரவங்களோவா குழகன் குடமூக்கிடமாம் ஏத்தரவங்கள் செய்ய இருந்தானவன் எம்மிரையே. நீங்க கும்பகோணத்தை பத்தி பாடும்போது முதல்ல ஓத்து அரவம்னா சத்தம்னு பேர், ஒலி. ஓத்து அரவம், அதுக்கப்புறம் பூத்து அரவம், அதுக்கப்புறம் கூத்து அரவம், அதோடு ஏத்து அரவம். அரவம்னா பாம்புன்னு சொல்ல ஒரு மரபு, அரவம் ஒலி என்ற ஒரு சொல். அதனாலே இங்கே ஓத்து அரவம் என்பது வேத ஒலியை குறிக்கிறது. பூத்து அரவம் என்பது பூக்களை தொடுத்த அந்த பெருமானுக்கு பூச்சாத்துகிற அந்த ஒலி. அதோடு கூத்து அரவம் பெருமானுக்கு நடனமாடுகிற ஒலி. அதோடு ஏத்து அறம் அவனுடைய புகழை பாடுகிற ஒலி என்று 4 வகையாக சொல்லி அத்தகைய கும்பகோணத்திலே பெருமான் குடியிருக்கிறான் என்று அவன் இருந்தான் இடம் எம்மிரையே என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. 3வது எயில் படை. அடியேன் படிச்சிருக்கேன். மயில் படை. மயில் படை. மயில் படை புல்கி ஆல மணல் மேல் மட அன்னம் மல்கும் வயல் பெடை வண்டு வன்சை பழங்காவிரி
பைம்பொழில்வாய் குயில் பெடையோடு பாடல் உடையான் குடமூக்கு இடமாம் இயலொடு வானம் ஏத்த இருந்தான் அவன் எம் இறையே. இங்க மயில் படை, பயில் படை, குயில் படை என்று மயில் ஆடுகின்றன, பயில் வண்டுகள் பாடுகின்றன, அதோடு குயில்கள் பாடலோடு ஆடலும் உடைய குயில்களும் இசைக்கின்றன என்ற வகையில அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. 4வது பாட்டு மிக்கரை தாழ வேங்கை. அதையும் படிக்கிறேன். மிக்கரை தாழ வேங்கை உரியாற்று உமையால் வெறுவ அக்கரவாமை என மறுமோடு அவை பூண்டு அழகா ஒக்கரையோடு பாடல் உடையான் உடமுக்கு இடமா எக்கரையாரும் ஏத்த இருந்தான் அவன் எம் இறையே. எக்கரையாரும் ஏத்த இருந்தான் அவன் எம் இறையே. மிக்கரை, அக்கரை, கொக்கரை, எக்கரை என்று சொல்லி அந்த எக்கரையோடு கொக்கரையோடு பாடலுடைய அந்த கைலாய வாத்தியத்துல கொக்கரை என்ற ஒரு வாத்தியம், அதோடு அவன் பாடலையும் ஆடலையும் செய்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து வடிவுடை வாழ்த்தடங்க. லலிதா லலிதா ஐயா. நமச்சிவாய ஐயா. நமஸ்காரம். வாடி ஊடை வாழ்த்தடங்கன் ஓமை அஞ்சவோர் வாரணத்தை கொடிய நிமேனி மூட ஊறி கொண்டவன் புன்சடையான் கொடி நெடுமாடும் ஓங்கும் குழகன் கொடமூக்கிடமா இடிபடுவானம் ஏத்த இருந்தான் அவன் எம் இறையே. இடிபடுவானம் ஏத்த இருந்தான் அவன் எம் இறையே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. வடிவுடை வாழ்த்தடக்கம் என்பது அந்த சிவசக்தியை குறிக்கிறது. பொடி அணிமேனி என்பது திருநீற்றை குறிக்கிறது. கொடி நடு மாடம் என்பது அந்த விடை கொடியை குறிக்கிறது. இடிபடு வானம் என்பது இந்த காவிரி ஆற்றுடைய வளத்தினால அங்கே இடி இடித்து மழை பொழிவதை குறிக்கிறது. வாழ்க வாழ்க. களை வளர் கவ்வை மொத்தம் ஐயா இருக்காங்களா? சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். களை வளர் கவ்வை மொத்தம் தமிழ் காவிரி ஆற்றையலே தழைவளர் மாவின் நல்ல பலவின் கனிகள் தங்கும் உழைவளர் சோலை சூழ்ந்த உழகன் குடமூக்கிடமா இழைவளர் மங்கையோடு இருந்தான் அவன் எம் இறையே. இழைவளர் மங்கையோடும் இருந்தான் அவன் எம் இறையே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமையா. கழைவளர் கவ்வை என்பது மூங்கிலை குறிக்கிறது. தழைவளர் மா என்பது மாமரத்தை குறிக்கிறது. இந்த இரண்டும் சேர்ந்த இடத்திலே குழைவளராகிய சிவபெருமான் இழைவளராகிய மங்கையோடு இருந்தான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. மலை மலை மங்கை பாகம். திலகவதி அம்மா படி. சிவாய நம்ம ஐயா. தங்கள் திருவடிகளுக்கு வணக்கம். மலை மலை மங்கை பாகம் மகிழ்ந்தான் எழில் வையம் உய்ய மலை மலை மங்கை பாகம் மகிழ்ந்தான் எழில் வையம் உய்ய சிலை மலை வெங்கனையால் சிதைத்தான் புறம் மூன்றினையும் குலை மலி தன் பலவில்
பழம்பே குடமூக்கிடமா இலை மலி சூலம் எந்தே இருந்தானவன் எம்மிரையே குலைமலி தன் பலவன் பழம்பே மூக்கிடமாம் குலைமலி தன் பலவன் பழம்பே மூக்கிடமாம் இலை மலி சூலம் ஏந்தேன் இருந்தான் அவன் எம்மிரையே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க ஐயா. மலைமலி வங்க என்பது பெருமாட்டியை குறிக்கிறது. சிலைமலி வெங்கனை என்பது பெருமான் திரிசூல அந்த முப்புறத்தை எரித்த செய்தியை குறிக்கிறது. குலைமலி தன் பலவின் என்று அங்கு இருக்கிற பலா மரங்களை குறிக்கிறது. இலைமலி சூலம் ஏந்தி என்று திரிசூலத்தாலே அவன் மும்மலங்களை இது அடிக்கிறான் என்ற செய்தியை சொல்ற பாடல். வாழ்க வாழ்க. நெடுமுடி பத்துடைய பட்டம்மாள் படி. நெடுமுடி பத்துடைய நிழல் வாளர கண்ணுடலை படுமிடர் கண்டையர பருமால் வரை கீழடர்ந்தான் கொடுமடல் தங்கு தெங்கு பழம்பீழ் குடமூக்கிடமா இடுமணல் அக்கர் சுழ இருந்தான் அவன் எம்மிரையே இடுமணல் அக்கர் சுழ இருந்தான் அவன் எம்மிரையே. சிவாயினவன். நெடுமுடி பத்துடைய நிகழ் வாளரக்கன் உடலை என்று ராவணனுக்கு அருள் செய்த தன்மையை பாடுகிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து மூடிய சீவரத்தர்வம். கணபதி ஐயா படிங்கய்யா. கணபதி. 6 9வது பாட்டு. கணபதி ஐயா இருக்கீங்களா? மியூட் எடுத்துட்டேன், அவர் வரட்டும். சிவாயினவன். ஸ்ரீதேவ் படிங்க. ஸ்ரீதேவ். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாயம். மலரானும் அளப்பரிய நீரிரி புஞ்சடை மேல் நிரம்பாமதி சூடி நல்ல கூர் எரி ஆகி நீண்ட குலகன் குடமூக்கிடமா ஈரிரு கோவனத்தோடு இருந்தானவன் எம்மிரையே ஈரிரு கோவனத்தோடிருந்தானவன் எம்மிரையே. திருச்சிற்றம்பலம். நன்றி. ஏரிரி கோவணத்தோன் இருந்தானவன் எம்மிரையே என்று பெருமான் ஆணையை உரித்த பிரானாந்தரம் அந்த கோவண ஆடையனாக அதிபத்தனா நினைவுபடுத்துகிற பாடலாக இதை நினைவு கொள்ளலாம். வாழ்க வாழ்க. மூடிய சீவரத்தர். சிற்றம்பலம். சிவாய நம. 3:59 பத்தியா பஞ்சமத்துல. திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் நன்றி. சிவா சிவா. வணக்கம். மூடிய சீவரத்தர். சிவா திருச்சிற்றம்பலம். சிவா சிவா. மன்னிக்கமா சிவா. மூழ்கிய சிவரத்தார் முதுமடையனோட்டமணர் நாடிய தேவரல்ல நயந்தேத்தியே நன்னழைத்த கோடிய குன்றமல்ல முளைய
குடமிக்கிடமா எழல ஒன்றை சூடி இருந்தவன் எம்மிரையே முளைய குழமு கிடவ எழல ஒன்றை சூடி இருந்தவன் எம்மிரையே எம்மிரையே. கிருஷ்ணம். நன்றி ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். பொதுவாக குன்றம் இருக்குமெல்லாம் குமரன் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்க ஞான சம்பந்தர் சொல்றார், கூடிய குன்றமெல்லாம் உடையான் குடமூக்கிடமா. அவன் என்னென்ன குன்றத்துல குடியிருக்கான்? திருக்கழுக்குன்றம், கொடுங்குன்றம், நெடுங்குன்றம், அப்படியே குன்றத்திலெல்லாம் அவன் இருக்கிறான்னு ஞான சம்பந்தர் வாக்கு. வாழ்க வாழ்க. வெண்கொடி மாடமங்கு 11வது பாட்டு. புதுசா வந்திருக்கார் நரேஷ் நாதன் இருக்காருங்களா? பையன் நம்புறது சிவாயனம் திருச்சிட்டு. ஓஹோ, சரி சரி. பிரேமா படிங்க. வெண்கொடி மாடமும் கும்பிரல் எங்குரு நன்னகரான் நண்போடு நின்ற சீரான் தமிழ் ஞான சம்பந்தன் அல்ல தன்குட முக்கண் அமர்ந்தான் அடிசே தமிழ் பார்த்தும் வல்லார் விண்புடை மேல் உலகம் வியப்பு எய்துகர் வீடு எளிதே. தமிழ் ஞான சம்பந்தனுடைய இந்த பதிகத்தினால நமக்கெல்லாம் வீடு எளிதாகும் என்று சொல்கிற திருக்கடைக்காப்பு. வாழ்க வாழ்க. அடுத்து 3ஆம் திருமுறை 60வது பதிகம் திருவக்கரை. இதுவும் பஞ்சமம் என்ற பகற்பண் 10ஆக நாழிகை 28-30க்குள்ள மாலை 4:48 6 மணிக்குள்ள ஆகிரி ராகத்திலே பாடத்தக்கது. தொண்டை நாட்டினுடைய 30வது தலமா இருக்கிறது. திண்டிவனம் மயிலம் பாதையில இருக்கிறது. இங்க இருக்கிற பெருமான் சந்திரசேகரர், அம்பாள் வடிவாம்பிகை. இதற்கான பெரிய புராண பாடல் 963 கன்னிமாவனம். கன்னிமாவனம் காப்பென இருந்தவர் கழலினை பணிந்தங்கு முன்னமாமுட காண்முயற் கருள் செய்த வண்ணமும் மொழி தேத்தி மண்ணுவார் பொழில் திருவடு கூறினை வந்தெய்தி வணங்கி போய் பின்னுவார் தடை யார் திருவக்கரை பிள்ளையார் அணைவுற்றார். திருவடுகுறை வணங்கிய பின் இந்த திருவக்கரையை பிள்ளையார் பாடினார் என்று சொல்கிற சேக்கிழார் பாட்டு. வாழ்க. பொருளுரை அதுக்குண்டான பொருள் படிங்கயா. சரி படிக்கிறேன். திருஞான சம்பந்தர் பெரிய கன்னிவனத்தை தம் காவலிடமாக கொண்டு எழுந்தருளிய தேவபெருமான் திருவடிகளை பணிந்து முன்னாளில் முடங்கிய காலுடன் முயலாய் சபிக்கப்பட்ட மங்கள முனிவர் சாபம் நீக்க பெற அருள் செய்த சிறப்பினை பதிகத்தில் மொழிந்து துதித்து நீண்ட சோலைகள் சூழ்ந்த திருவடுகூரினை அடைந்து பணிந்து நீண்ட சடையுடைய இறைவன் உரை திருவக்கரை என்ற பதியை ஞான சம்பந்தர் அடைந்தார். அதாவது திருவடுகுறை பணிந்த பின்பு இந்த திருவக்கரையை பணிந்தார் என்ற அந்த தொண்டை நாட்டில் அவர் பயணம் செய்த பகுதியை குறிப்பிடுகிற பாடல். வாழ்க வாழ்க. கரையணி மாமிடற்றான் கடி காடரங்காவுடையான் பிறையணி கொன்றையினான் ஒரு பாகமும் பெண்ணமர்ந்தான் மறையவன் தன் தலையில் பலி கொண்டுடல் வக்கரையில் உறைபவன் எங்கள் பிரான் ஒலியார் கடல் உள்குதுமே.
ஊரை பவன் எங்கள் பிரான் ஒளியார் கடல் உள்குதுமே. திருவக்கரை உழல்பவன் அந்த எங்க பெருமான் ஒலியார் கடல் உள்குதுமே. பெருமான் ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே நிற்கிறார். அந்த அவனுடைய திருவடிகளை நாம் நினைந்து மகிழ்வோம் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. பாய்ந்தவன் காலனை முன். பிரேமாம் அப்படி. திருச்சிற்றம்பலம். பாய்ந்தவன் காலனை முன் பனை தோழியோர் பாகமதா ஏந்தவன் எண்ணிறந்த இவ்விமையோர்கள் தொழுதிரஞ்ச வாய்ந்தவன் முப்புறங்கள் எரி செய்தவன் வக்கரையில் தேய்ந்தின வெண்பிரை சேர் சடையானடி செப்புதுமே. தேய்ந்தில வெண்பிரை சேர் சடையானடி செப்புதுமே. சடையானடி செப்புதுமே. திருச்சிற்றம்பலம். தேய்ந்து போகிற பிறகு தலைமையில வைத்து அதை வளர்பிறையாக மாற்றினான். அப்படிப்பட்ட சந்திரசேகர் பெருமான். இங்க இந்த தலத்து பெருமானுடைய பேரு சந்திரசேகரன் தான் பேரு. ஆனால் அந்த சந்திரசேகரன் தேய்ந்த பிறகு எடுத்து வளர்பிறையாக மாற்றினான். நாம் கூட வாழ்க்கையிலே தேய்ந்து கொண்டே போனால் அவனுடைய நினைப்பாலே நாம் கூட வளரலாம் என்ற நிலையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. சந்திரசேகரனே. தனபாக்கியமாம் அப்படி. திருச்சிற்றம்பலம். அடியார் அனைவர்களுக்கும் காலை வணக்கம். சந்திரசேகரணி அருளா என்று தன் விசும்பில் இந்திரனும் முதலா இமையோர்கள் தொழுதிரஞ்ச அந்தரமூதையிலும் அனலாய் விலவோரம்பினான் மந்திர மீறுவில்லா வளைத்தானிடம் வக்கரையே. மந்தர மீறுவில்லா வளைத்தானிடம் வக்கரையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வில்லாக விளைத்து முப்புறங்களை எரித்து அந்த முப்புறத்தை எரித்ததையே மும்மல காரியமாக செய்தவன் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. நெய்யணி சூலமுடு. வந்தவாசி செண்பகவல்லியம் அப்படி. நெய்யணி சூலமுடு நீரை வெண்மழுவும் மரவும் கையணி கொள்கையினான் கனல் மேவிய ஆடலினான் மெய்யணி வெண்பொடியான் விரி கோவன ஆடையின் மேல் மையணி மாமிடற்றான் உறையும் இடம் வக்கரையே. மையணி மாமிடற்றான் உறையும் இடம் வக்கரையே. மையணி மாமிடற்றான் என்று திருநீலகண்டனை நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க. அடுத்து ஐயா இருக்காங்களா? ஐயா பாட சொல்லுமா? ஐயா வெளியில போயிருக்காருங்க ஐயா. சரி சரி. கார்த்திக் ஐயா பாடுங்க. கார்த்திக் சதானந்த ஐயா படிங்க. சிற்றம்பலம். ஏனவன் கொம்பினோடும் இளவாமையும் பூண்டுகந்து கோணிலவன் பிறையும் குளிர்மத்தமும் சூடி நல்ல மானனமென் விழியாரோடும்
மேவியவன் தானவர் புறங்கள் எரி செய்த தலை மகனே தானவர் புறங்கள் எரி செய்த தலை மகனே. திருச்சிற்றம்பலம். முப்புறங்களை எரி செய்த தலைமகனாக இருக்கிறான். யார் அவன்? மாணவ மென்மொழியாரிடம் இருக்கிற இந்த சந்திரசேகர பெருமான் வடிவாம்பகையோடு இருந்து முப்புறங்களை எரி செய்த தலைவனாக இருக்கிறான். அதனால் நம்முடைய மும்மல காரியம் நடைபெறும். மாயதனை உதறலாம், வல்வினையை சுடலாம், மலம் சாய அமுக்கலாம் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. கார்மலி கொன்றையோடும். ஆறாவது பாட்டு. அம்மா இருக்காங்களா? சிவாயிரம். சித்ரா சி சித்ரா இருக்காங்களா? சித்ரா சி சித்ரா. சவுண்டே வரல, ஆடியோ வரல. தாமோதரை அப்படி. சிவாயிடமா. திருச்சிற்றம்பலம். வாங்க. காணவும் அறியான் ஒரு கை பாட்டியா? ஆறாவது பாட்டியா? ஆறுங்களா சார்? நன்றிங்க. கார்மலி கொன்றையோடும் கதிர் மத்தம் வாழறவும் நீர்மதியும் சடை மேல் நீரம்பாமதி சூடி நல்ல வார்மலி மென்முலையாளோடும் வக்கரை மேவியவன் ஆர்மலி வெண்தலையில் பலி கொண்டுழல் பான்மையனே பார்மலி வெண்தலையில் பலி கொண்டுழல் பான்மையனே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமங்க. வார்மலி மென்முலையாள் என்று வடிவாம்பகையோடு கூடி அந்த சந்திரசேகர பெருமான் பார்மலி வெண்தலையில் பலி கொண்டுடல் பிரம்ம கபாலத்திலே பிச்சை ஏந்தி நம்முடைய ஆணவத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நமக்கு அருள் செய்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. காணனவும் மரிமான். ஏழாவது பாட்டு. சங்கரையா படி. சங்கர். திருச்சிற்றம்பலம். நாடுடைய காணனவும் மரிமான் ஒரு கைதோ கைமழுவார் தேனவும் புகழால் உமை சேர்த்திருமேனினான் வானனம் பொழில் திருவக்கரை மேயவன் ஊனன உந்தலையே வழிகொண்டுழல் உத்தமனே ஊனன உந்தலையே வழிகொண்டுழல் உத்தமனே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. ஊனனவும் பலி வந்து தலையில் பலி கொண்டல் உத்தன்னு பிரம்ம கபாலத்திலே அந்த பெற்று எடுக்கிற பெருமான் என்ன தேனனவும் குழலாள்னு இருக்கிறான். அப்ப அவன் எந்த காரியத்தை செய்யலாம்? சக்தியோடு சேர்ந்து சிவசக்தியாக காட்சியளிக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து இலங்கையர் மன்னனாகி. எட்டாவது பாட்டு. செல்வமாமா படி. இலங்கையர் மன்னனாகி எழில் பெற்ற ராவணனை கலங்க ஓர் கால் விரலால் கதிர் போல் முடிபத்தளர நலம் கெழு சிந்தையானாய் அருள் பெற்றலும் நன்களித்த வலம் கெழு மூயிலைவேல் உடையான் இடம் வக்கரையே நலம் கெழு சிந்தையனாய் அருள் பெற்றலும் நன்கு அளித்த வலம் கெழு மூயிலைவேல் உடையான் இடம் வக்கரையே. திருச்சிற்றம்பலம். ராவணன் கையிலை அசைத்து பார்த்தாலும் பின்னாலே அவன் நலங்கெழு சிந்தனாகிய போது அவனுக்கும் அருள் செய்தான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. காமனை ஈடழித்திட்டு.
காமனையீடழித்திட்டு அவன் காதலி சென்றிரப்ப சேமமே உண்டனக்கு என்றருள் செய்தவன் தேவர் பிரான் சாமவெண் தாமரை மேல் அயனும் தரணியளந்த வாமணனும் மரியா வகையான் இடம்பக்கரையே வாமணனும் மரியா வகையான் இடம்பக்கரையே. திருச்சிற்றம்பலம். காமனை ஈடழித்தான் நெற்றி கண்ணியாலே காமனை அழித்தாலும் அவனுடைய மனைவியாகிற அதிதேதை வேண்ட மீண்டும் அந்த காமனை உயிர்ப்பித்து தந்த செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. மூடிய சீவரத்தர். தமிழரசி இருக்கீங்களா? தமிழரசி அம்மா. சிவாய சிவாய நம்ம ஐயா இருக்கையா. வாங்க வாங்க. மூடிய சீவரத்த முதிர் பிண்டியர் என்றிவர்கள் தேடிய தேவதம்மாள் நிறைஞ்சப்படும் தேவர் பிரான் பாடிய நாள் மறையின் பலிக்கென்று பல்வீதி தோறும் வாடிய வெந்தலை கொண்டு உழல்வானிடம் வைக்கரையே வாடிய வெந்தலை கொண்டு உடல்வானிடம் வைக்கரையே. திருச்சிற்றம்பலம் ஐயா. பாடிய நான்மறையான் என்பது அஞ்செழுத்தை பாடுகிறான். ஆனா வேதம் பாடுதல் யாரும் சொல்றதில்ல. வேதம் ஓதுதல் தான் சொல்லுவாங்க. அதனால வடமொழி வேதத்தை ஓதுதல், இங்கே நான்மறையை பாடுதல் என்று சொல்கிறார். அந்த நான்மறையை பாடி அவன் என்பறான் பலிக்கு உழல்கிறான், பிச்சை எடுக்கிறான். நாம போய் அவன் தான் நம்மள்கிட்ட பிச்சை எடுக்கிறான்ரா, நம்ம இடத்துல போய் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம். நம்முடைய வினைக்கு ஏற்ற மாதிரி அவன் வேண்டியதை தருவான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. தன் புனலும் அறவும். ரேவதி அம்மா படிங்க. ரேவதி. அவங்க பணியா இருப்பாங்க ஐயா, கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க. ஆமா சரி. சிவ பரமேஸ்வரி அம்மா படிங்க. பரமேஸ்வரி. சிவாய நம. தன் புனலும் அறவும் சடை மேலுடையான் பிறை தோய் தன் புனலும் அறவும் சடை மேலுடையான் பிறை தோய் வன்பொழில் சூழ்ந்த முழகார் இறைவன் உறைவக்கரையை சண்பயர்த்தம் தலைவன் தமிழ்ஞான சம்பந்தன் சொன்ன பண்புனை பாடல் வல்லார் அவர் தம்பினை பற்று அருமேல் பண்புனை பாட வல்லார் அவர் தம்பினை பற்று அருமே. தமிழ்ஞான சம்பந்தன் உடைய அந்த பதிகமாகிய இந்த பண்ணை பாடினால் நம்முடைய வினைகளெல்லாம் பற்றரும் என்று சொல்கிற திருக்கடைக்காப்பு. வாழ்க வாழ்க. அடுத்து 3ஆம் திருமுறையிலே 61வது பதிகம் திரு வெண்துறை என்பது. இதுவும் பஞ்சமம் என்ற பண்ணிலே பகற்பண் 10ஆக நாழிகை 28 - 30 மாலை 4:48 - 6 மணிக்குள்ளாக ஆகிரி ராகத்திலே பாடக்கூடியது. இது காவியினுடைய தென்கரையிலே 112 அகலமாக மன்னார்குடி அந்த வீராக்கி சாலையிலே உள்ளது. இங்கு இருக்கிற பெருமான் பெருந்துரைநாதர், அம்பாள் வேள்நடுங்கண்ணி. இதற்கான பெரிய புராண பாடல் 574 நம்பர் மகள். நம்பர் மகிழ் திருவாரூர் வணங்கி போந்து நலம்
நலங்கொள் திருக்காராயில் நன்னியேத்தி பைம்புணல் மென்பனை தேவூர் அணைந்து போற்றி பரம திரு நெல்லிக்கா பணிந்து பாடி உம்பதிரான் கைச்சினமும் பரவி தெங்கூர் ஓங்கு புகழ் திருக்கொள்ளி காடும் காடும் போற்றி செம்பொன் மதில் கோட்டூரும் வணங்கி ஏத்தி திருமலி வெண்துறை தொழுவான் சென்று சேர்ந்தார். அதே பஞ்சம் பண்ணல பாட முயற்சி பண்றார். வாழ்க வாழ்க. அந்த திருவாரூர்ல இருந்து கிளம்பி அது அந்த ஒரு ஒரு தலங்களா வழிபட்டு வருகிற போது அங்கே திருவெண்துறையை பணிந்தார் என்று கடைசியா முடிக்கிறார். அது அப்படி புறப்படுகிறீங்களா ஐயா? சிவபெருமான் மகிழ்ந்து உரையும் திருவாரூரை வணங்கி பின் நன்மை கொண்ட திருக்காராயிலை சென்று வணங்கினார். பசுமையான நீரையுடைய மென்மையான வயல்கள் சூழ்ந்த திருத்தேவூரை அணைந்து போற்றினார். அடுத்ததாக திருநெல்லிக்காவினை பணிந்து போற்றி திருப்பதிகம் பாடினார். தேவரின் கை சின்னத்தையும் துதித்து சென்று மிக்க புகழுடைய திருக்கொள்ளிக்காட்டினை போற்றி செம்பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட மதில்களை கொண்ட திருக்கோட்டூரினை வணங்கி பின்னர் திருமலிகின்ற திருவெண்துறையினை தொழும் பொருட்டு போய் சேர்ந்தார். அப்ப திருவாரூர் சுற்றி இருக்கிற தலங்களை எல்லாம் பட்டியலிட்டு திருவாரூர்ல இருந்து புறப்பட்டு அவர் திருக்காராயில், திருத்தேவூர், திருநெல்லிக்கா, திரு கைச்சினம், திரு கொள்ளிக்காடு, திருக்கோட்டூர், அதுக்கப்புறம் திருவெண்துறை 8 வரி பாட்டுல ஒரு தலத்திலேயே 8 தலங்களை ஒரே நேரத்தை நினைவுபடுத்துற மாதிரி இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இந்த பாடல் அந்த திருவெண்துறை பஞ்சப்படல அமைந்தனால அதே பஞ்சம் பண்ண ஐயா பாட முயற்சி பண்ணியிருக்கார். வாழ்க வாழ்க வாழ்க. ஆதியன் ஆதிரையன் அனலாடிய ஆரழகன் பாதியோர் மாதினோடும் பயிலும் பரமாபரமன் போதியலும் முடிமேல் புனலோடரவம் புனைந்த வேதியன் மாதிமையால் விரும்பும் இடம் வெண்துறையே. வேதியன் மாதிமையால் விரும்பும் இடம் வெண்துறையே. இந்த பாட்டுல ஆதியன் ஆதிரையன் அனலாடிய ஆரழகன் என்று சொல்லி அவன் எல்லாருக்கும் ஆதியான முதற் பொருளாக இருக்கிறான். அவனுக்கு இருக்கிற பல பெயர்களே ஆதிரையன் ஒன்று பெயர். நான் இருக்கிற நட்சத்திரங்களே மிகப்பெரிய நட்சத்திரம் ஆதிரை. அது சிவனுக்குரிய நாளாக இருக்காது. அதையே அவன் பெயராகவும் சூட்டியிருக்கிறான். அவன் ஆதியாக ஆதிரையனா இருக்கிறான். கையிலே அனலேந்தி ஆடி நம்முடைய வினைகள் எல்லாம் சுட்டரிக்க வல்லவனா இருக்கிறான் என்று சொல்லி நம்முடைய ஆதிரை வழிபாடு செய்தால் நம்முடைய வினைகள் எல்லாம் சுட்டரிக்கப்படும் என்று திருவாதிரை சிறப்பை சொல்கிற பாடலாக இதை அமைத்திருக்கிறார். ஆனால் நம்மளாம் திருவாதிரை வழிபாடு செய்யணும். பிரதோஷம் போனா தோஷம் போனா துன்பம் வரும். ஆனால் ஆதிரை வழிபாடு செய்தால் இன்பம் வரும். துன்பம் நும்மை தொழாத நாட்கள் என்பாரும் இன்பம் நும்மை ஏத்தும் நாட்கள் என்பாரும். திருவாதிரை வழிபாடு செய்தால் துன்பம் தொழுது கொண்டு ஓடும், இன்பம் ஏந்தி நிற்கும். அதனால அந்த செய்தியை நினைவுறுத்த பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. வாழ்க வாழ்க வாழ்க. காலனை ஓருதையில் முருகன் ஐயா இருக்குங்களா? முருகன் வாய்ப்பு இல்லைங்க ஐயா. சரி. கீதா தேவின்னு ஒருத்தருக்காங்க சார். ஐயா உங்ககிட்ட புத்தகமே இல்லைங்க ஐயா. சரி நடராஜ ஐயா படிங்கய்யா. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் தெரியல. நன்றி சாமி. கால ஒரு உதயம் பார்க்கலாம் பஞ்சாபத்துல. திருச்சிற்றம்பலம். காலனையோருதையில் உயிர் வீடு செய்வார் கழலான் காலனையோருதையில்
பாலனையோருதையில் உயிர் வீடு செய்வார் கழலான் பாலொடு நெய் தயிரும் பயின்றாடிய பண்டரங்கன் மாலை மதியொடு நீர் அரவம் புனைவார் சடையான் வேலன கண்ணியோடோம் விரும்பும் இடம் வெண்துறையே வேலன கண்ணியோடோம் விரும்பும் இடம் வெண்துறையே. நன்றிங்க ஐயா. ஆக பெருமான் பாலோடு நெய் தயிர் ஆடிய பண்டரங்கன் என்று சொல்றார். பாலை பசு கொடுக்குது, அதை தயிராக்கி நெய்யாக்குறது நம்முடைய வேலை. பால் அதிகமா போனா கொஞ்சம் தயிர் வைக்காம, தயிர் அதிகமா போனா நெய் ஆக்கிடுவாங்க. அதெல்லாம் மனித முயற்சியினாலே வருகிறது. அதனால இந்த 3 தான் திருமுறை சொல்றாங்க தவிர பஞ்சகவ்யம் என்ற சொல்லு எங்கேயுமே இல்லை. ஆனைந்துன்னு சொல்லுது ஆன்மாக்கள் ஓதுகிற 5 எழுத்தாக தவிர இந்த பால் தயிர் நெய்யை தவிர வேற ஏதாவது பெருமானுக்கு அபிஷேக பொருளா இருக்குதான்னு திருமுறைகளை பார்த்தா திருமுறையில இல்லை. வேற எங்கன்னா சொல்லியிருந்தா அது நமக்கு இதெல்லாம் நமக்கு அது ஏற்புடைய திருமுறை. அந்த திருமுறை பால் தயிர் நெய் என்ற 3 மட்டுமே சொல்லப்பட்டிருக்கிறது. வாழ்க வாழ்க. அடுத்து படையினவில் வெண்மழுவான். அடியேன் படிக்கிறேன். படிங்க. படையினவில் வெண்மழுவான் பல பூத படை உடையான் கடைநவில் மும்மதிலும் எரியூட்டிய கண்ணுதலான் உடை நவிலும் புலித்தோல் உடை ஆடை நான் கடிய விடை நவிலும் கொடியான் விரும்பும் இடம் வெண்டுரையே. விடை நவிலும் கொடியான் என்று அறத்தின் அடையாளமாக திகழ அந்த எருதை அவன் ஊர்தியாகவும் வைத்திருக்கிறான், கொடியாகவும் வைத்திருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து பண்ணமர் வீணையினான். 4வது பாடல். பரவி பணி தொண்டர்கள் தம் என்னம சிந்தையான் இமையோர் கரிவறியான் பெண்ணமர் கூருடையான் பிரமன் தலையில் பலியானான் விண்ணவத்தம் பெருமான் விரும்பும் இடம் வெண்டுரையே. விண்ணவத்தம் பெருமான் விரும்பும் இடம் வெண்டுரையே. திருச்சிற்றம்பலம். அவன் பண்ணமர் வீணையாக, எண்ணமர் சிந்தையனாக, பெண்ணமர் கூருடையனாக, விண்ணவர் தம் பெருமானாக இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. பாரியலும் பலியான். லலிதாம்மா படிங்க. ஐயாவும் சேர்ந்து. பாரியலும் பலியான் படியார்க்கும் அறிவறியான் சீரியலும் மலையால் ஒரு பாகமும் சேர வைத்தான் போலியலும் புறமோன்றுடன் பொன்மலையே சிலையா போலியலும் புறமூன்றுடன் பொன்மலையே சிலையா போரிய நின்று செய்தான் விரும்பும் இடம் வெண்டுரையே. ஓரிய நின்று செய்தான் விரும்பும் இடம் வெண்டுரையே. திருச்சிற்றம்பலம். கடைசி வரல என்னமா சொல்லு இருக்கு 4வது பாட்டுல? அந்த பாட்டுல 4வது அடியில போரிய நின்று 3வது வரையில போரியலுங்குது. 4வது பாட்டுல வீரிய நின்று செய்தான்னு இருக்குது என்னோட புத்தகத்துல.
அப்படிங்களா ஐயா? அது போலியலும்னு இருந்தது ஐயா 3வது வரியில. இது போரியே நின்றுன்னு இருக்கு ஐயா. 2 இடத்துலயும் போரின்னு வருது. சொல் வந்து வீரிய என்ற சொல்லுது. அது ஒரு அப்ப அது தப்புங்களா ஐயா? என்று உலகத்துல அவன் பிச்சை எடுக்கிறான். சீரியல் மாமலையான் என்று அந்த கைலாய மலையை குறிக்கிறது. போரியல் புறம் 3 என்பது முப்புறங்கள் இருத்த செய்தி. அவன் வீரியமாக நின்றிருக்கிறான் என்று சொல்லாக இங்க வீரியன் தான் வேற பக்கத்துல விரும்பும் இடம் வர்றதுனால அது வீரிய என்ற சொல். சரிங்களா? வாழ்க வாழ்க. வீரியவா? ஆமா, வீரிய நின்று செய்தான் விரும்ப. நல்ல வீரத்தோடு போர் புரிந்து வந்த வீரிய அப்படின்னு சொல். சரி, வாழ்க வாழ்க. குறிச்சுக்கிறேன். சரிங்கம்மா சரிங்கம்மா, வாழ்க வாழ்க. சரி ஐயா இருக்காங்களா? பாடுங்க. பாடுறேன். ஊழிகளாய் உலகாய் ஒருவத்துணர்வறியான் போழில வெண்மதியும் புனலும் அணி புன்சடையான் யாழின் மென்மொழியுமையால் வெறு வவ்வெழில் வெண்மறுப்பின் வேழவர் உரித்த பிரான் விரும்பும் இடம் வெண்டுரையே. வேழவர் உரித்த பிரான் விரும்பும் இடம் வெண்டுரையே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமய்யா. ஊழிகளாய் உளவாய் ஒருவர்க்கும் உணர்வறியான் என்று உலகத்தார்க்கு அவன் அறிவனாயிருந்தாலும் அடியவர்க்கு இளைமையாக இருப்பான் என்பதை சொல்லாமல் சொன்ன பாடல் இது. வாழ்க வாழ்க. கன்றிய காலனையும். திலகவதி அம்மா அப்படி. சிவாய நமய்யா. கன்றிய காலனையும் உருள கனல் வாயலரீம் பொந்த முன்னின்ற பிரான் பொடியாடிய மேனியினான் செந்திமையோர் பரவும் திகழ் சேவடியான் புலன்கள் வென்றவன் எம்மிறைவன் விரும்பும் இடம் வெண்துரையே. செந்திமையோர் பரவும் திகழ் சேவடியான் புலன்கள் வென்றவன் எம்மிறைவன் விரும்பும் இடம் வெண்துரையே. நம்ம நன்றிங்க ஐயா. புலன்களை வென்றவன் சொல்லி அவனுக்கு புலன் கிடையாது. ஆனா ஆன்மாக்களுக்கு 5 பொறிகளையும் 5 புலன்களையும் கொடுத்து அதன் மூலமாக அவன் அடியார்களை வென்றெடுத்து அருள் செய்கிறான். அதனாலே புலன்களை வென்றவன் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. கரமிரு 14. பட்டம்மாள் படி. கரமிரு 14 காடுவன் சிடமாயெடுத்த சிரமொரு 10 அரக்கன் வலி செற்றுகந்தான் பரவ வல்லார் வினைகளறுப்பான் என்று பாகமும் பெண் விரவிய வேடத்தினான் விரும்பும் இடம் வெண்துரையே. விரவிய வேடத்தினான் விரும்பும் இடம் வெண்துரையே. சிவாயிரமே. பரபவல்லார் வினைகள் அறுப்பான் ஒரு பாகமும் பெண் விரவிய வேடத்தினான் தானும் தன் தையலுமாக இருந்து நான் யார் அவனை பரவர்களோ அவளை வினையெல்லாம் அறுக்க வல்லானாக சிவசக்தியாக இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. கோல மலராயனம். கணபதி ஐயா படிங்க. கணபதி ஐயா. கணபதி ஐயா இருக்கீங்களா? வருவார்.
நமச்சிவாயம் நமச்சிவாயம். பாடுங்க. 361ல 9வது பாட்டு பஞ்சமம். சிவா திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயமாக சிவா. கோலமாயனும் மால்ரயனும் குயில் கொண்ட கிருத்தவனோ திலமறை வைத தேர்ந்தோக்கியே செந்திழல்ல மூல மதாகின்ற முதல் உன் தடை வெண்பிறையன் வேலை மிழவற்ற விரும்பும் இடம் வென்றுரையே பெண்பிறையன் வேலை மிழவற்ற விரும்பும் இடம் வென்றுரையே. நன்றியா, வணக்கம். வணக்கம் வணக்கம். மூலமதாகி நின்றார் முதிர் புன்சடை வெண்பிறையான் எல்லாத்துக்கும் மூலமாக இருந்து தன்னை சரணடைந்த சந்திரனை தலையிலே தாங்கி வேலை மிடவட்டான் தேவர்களுக்காக நஞ்சை உண்டு அமுதையந்தான் என்கிற பாடல். வாழ்க வாழ்க. நக்குருவாய் அவரம் 10வது பாட்டு. ஸ்ரீதேவ் ஐயா படிங்க. ஸ்ரீதேவ். திருச்சிற்றம்பலம். நக்குரு ஆயவரும் துவராடை நயந்துடையா பொக்கர்கள் தம்புரைகள் அவை பொய் என எம் இறைவன் திக்கு நீரை புகழ தரு தேவர் பீரான் கனகம் மிக்குயர் சோதியவன் விரும்பும் இடம் வெண்துரையே மிக்குயர் சோதியவன் விரும்பும் இடம் வெண்துரையே விரும்பும் இடம் வெண்துரையே விரும்பும் இடம் மிக்குயர் சோதியவன் விரும்பும்பட வெண்துரையனு அவன் சோதிய சுடராய் சூழொளி விளக்காய் இருக்கிறான் என்ற திருவாசகத்தை நினைவுபடுத்துவாங்க இருக்குது. ஸ்ரீதேவையா பாடினது அப்படியே எனக்கு கார்த்திகேயன் பாடின மாதிரி இந்த 2 பேருக்கும் ஒரே மாதிரி இருக்குது. வாழ்க வாழ்க. 16வது பாட்டு. உமாமா படி. திண்ணமரும் புரிசை. திண்ணமரும் புரிசை திரு வெண்டுரை மேகவனை தன்னமரும் பொழில் சுல் தரு தன்மையர் தம் தலைவன் என்னவர் பல்கலையான் இசை ஞான சம்பந்தன் சொன்ன பன்மலர் பாடல் வல்லார் இணை ஆயினை பட்டருமே என்னமர் பல்கலையான் இசை ஞான சம்பந்தன் சொன்ன பன்னமர் பாடல் வல்லால் இணை ஆயினை பட்டாருமே. எண்ணமர் பல்கலையான் என்று ஞானசம்பந்த பெருமாள் ஒரு பல்கலைக்கழகமாக திகழ்கிறார். அவர் சொன்ன அந்த பாடலை பண்வகையிலே பாட நம்முடைய வினைகள் பற்றரும் என்று சொல்கிற அந்த திருக்கடைக்காப்பு. இது டைம் எடுத்து இதோட நிறுத்திக்கலாம், மிச்சத்தை நாளைக்கு வச்சுக்கலாம். இப்போ பொன்னூசல் பாடி வாழ்க்கை. பொன்னூசல் அடியேன் பாடலாமா? பாடலாமா? அதுக்கு அடுத்து தனபாக்கியம் வாழ்த்து படிங்க. உங்க படிக்கிட்டயா? நேத்து தான் நான் படிச்சேன்ல சிவா. வாங்க வாங்க தனபாக்கியமா வாங்க. முன்பின் எம்மை நுழையப்படியான்னு சொல்லி யாரு விட்டு கொடுத்து பாடுது சந்தோஷம். வாழ்க. எத்தனாவது பாடலுங்க ஐயா?
முதல் பாடல். ரெண்டா? முதல் பாட்டு பண்ணாங்க, நீங்க ரெண்டாவது பாட்டு. சிவாய நம. மூன்றங்கிலங்கு நயனத்தன் மூவாத வான்தங்கு தேவர்களும் காணாமலரடிகள் தேட்டங்கி தித்தித்து அமுதூரி தான் தெளிந்தங்கு உன் தங்கி நின்றிருக்கும் முத்தர கோசமங்கை பொன்தங்கு இடைமருது பாடி குளமஞ்சை போன்றங்க நடையீர் பொன்னு சல்லாடாமோ பொன்னு சல்லாடாமோ பொன்னு சல்லாடாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. பத்மாவதி அம்மா வாழ்த்து படிக்கிறீங்களா? பத்மாவதி அம்மா எது படிக்கணும் ஐயா? மண்ணில் நல்லவனம் பாடுங்க. மண்ணில் நல்லவனம் படிக்கணும். அந்த புக்கு தான் உங்ககிட்ட மாட்டிக்கிச்சே சிவா. சரி சரி சரி. சிவாயம். நன்றிங்க. பிரேமாமா நீங்க பாடுங்க. சரி பிரேமாமா படி. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாவைகளும் எண்ணில் நல்ல கதிக்கும் யாதுவோர் குறைவில்லை. கண்ணின் நல்ல துரும் கழுமல வலநகர் பெண்ணின் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமியின் கடை கண்களே. சிலையது வெஞ்சிலையாக திரிபுரம் மூன்றெறி செய்த இலைநுனி வேற்றடக்க எண் ஏந்திழையால் ஒரு பூரன் அலைபுணல் சூடு பிரமபுரத்து அருமணியை அடி பணிந்தால் நிலையுடைய பெரும் செல்வ நீடுலகிற் பெறலாமே. தன்னை அடைந்தார்க்கு இன்பங்கள் தருவாணி தத்துவனி கண்ணடைந்த மதிர் பிரமபுரத்துறையும் காவலனே. முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிப்பத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே. வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை கோரு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானி தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. இந்த வாழ்த்து போடும்போது அம்மா சொன்னாங்க வான்மிகில் வழாது பெய்யும். இப்ப கோடை வெயில் தகிக்குது, அதனால வான்மிகில் வழாத மழை பெஞ்சா கோடை மழை பெஞ்சா நல்லா இருக்கும். அதுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மேகராக குறிஞ்சியில பாடணும்னு சொல்லுவாங்க. மேகராக குறிஞ்சி ராகம் எல்லாராலையும் பாட முடியாது, அது நீலாம்பரி ராகம். அதனால மழை பதிகங்கள் அந்த 7 பதிகங்களை மட்டும் சொல்லுவோம். ஞானசம்பந்தர் பாடிய மேகராக குறிஞ்ச மழை பதிகங்களை குறிப்பிடுவார்கள். ஆனால் உண்மையிலேயே 11ஆம் திருமுறை கார் 8ன்னு ஒரு பதிகம் இருக்குது. பல பேர் அதை மறந்தே போயிடும். திருமுறையில என்னென்ன இருக்குது படிக்கிறதே இல்லை. ஏதாவது எல்லாரும் சொல்ல நம்மளும் சொல்லிட்டு நாமளும் படிச்சோம்னு நினைக்கிறோம். ஆனா 11ஆம் திருமுறை கார் 8ன்னு ஒரு பதிகம். நக்கீர தேவர் அவருடைய பாட்டு 8 பாட்டு இருக்கும். அரவம் அரைக்கதைத்த அண்ணல். இந்த கார் 8 பதிகம் முடிச்சா நிச்சயமா மழை பெய்யணும்னு பழைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கைலாம் மறந்து போனோம். முடிஞ்சா இன்னைக்கு அந்த இரவு நிகழ்ச்சியா ஞாபகப்படுத்தீங்கன்னா அந்த கார் 8 பாட்டு இருக்கும். எல்லாரும் சேர்ந்து அதை படிச்சா நாட்டுல நல்ல மழை பெய்யும். அடுத்த வாரம் படிக்கலாம். அடுத்த வாரம் படிக்கலாம். அதையும் அடுத்த வாரம் தள்ளி போட்டீங்க. நன்றி.
நெல்லுல போடலாம். அதுங்க நேத்து இயற்கை இருக்க தடுக்கவே முடியாது. நேத்து திடீர்னு சட்டை நகரத்துல மழை பெஞ்சிச்சு. விழுப்புரத்துல நேத்து விழுப்புரத்துல 6000 மூட்டை வந்து நனைஞ்சு போச்சுங்க. கார் எடுப்பது காஞ்சத்துல மழை பெய்யறதுக்காக இல்ல, பொதுவா படிக்கலாம். ஒரு வாரம் கழிச்சு இந்த நெல் எல்லாம் மொத்தம் சேர்ந்துட்டோம். சாமி கிட்ட சொல்லிட்டு பாடலாம். இங்க சென்னையில மழை பெய்யட்டும், உங்க ஊர்ல பெய்யணும் கூட பரவாயில்ல. சென்னையில மழை பெய்யட்டும், சென்னைக்காரங்க எல்லாம் படிக்கும். காத்திருப்பாரு. சாப்பிட வரைக்கும் வந்துரும் இன்னைக்கு. நல்ல மழையா விழுப்புரத்துல நேற்று மழை பெஞ்சு மழைக்காயல் அப்படி ஒரு பதிக நம்மிடத்துல இருக்கிறது. கார் 8ன்னு ஒரு பருகிறது. 8 பாட்டு நக்கீரர் பாடி இருக்க. கார்னு முடியும். கார்னா மேகம், மேகத்தெல்லாம் மழை பெய்யும். அப்படி இருக்குது. அதை நினைவுபடுத்துறதுக்காக சொன்னது. அற்புதமான அது சரியான நேரத்துல சொல்லிருக்கீங்க. அற்புதம். 6000 மூட்டை நேற்று நனைஞ்சு போச்சுங்க ஐயா. நேற்று விழுப்புரத்துல பாவம் அப்படியே அரசு கொள்முதலுக்கு வச்சிருந்த மொத்த மூட்டையும் தண்ணியில மிதஞ்சிருது. அதான் ரொம்ப, ஏன்னா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு திடீர்ல வருண பகவான் அப்படி பண்ணிட்டாருன்னா நல்லா இருக்காதுல்ல. அதனால கொஞ்சம் பொறுத்துக்கு நம்ம பாடுவோம் ஐயா. இயற்கையை நம்ம தடுக்க முடியாது. எந்த நேரத்துல எது நடமோ அது நடந்தே தீரும். நம்ம பண்றதுனால நம்மளா நாடுதுன்னு நினைக்கிறோம். நம்மளால இறைவன் மேல இருந்து இயக்குகிறான். அந்த இயற்கைக்கு ஏற்றவாது ஆடும். அவ்வளவுதான் நெல்ல. அதனால நம்ம நினைச்சா மழை பெய்யும்னா அப்படி ஒரு செய்தியை சொன்னோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சரிங்களா? கண்டிப்பா மேகராக குறிஞ்சி நிச்சயம் பாடுறேங்க. அடுத்த வாரம் பண்ண அடுத்த வாரம் இருக்கும், ஒரு வாரம் வரைக்கும் மழை பெய்யாம இருக்கும் சொல்ல முடியாது. இல்ல நான் பெஞ்சிட்டதுனால இதுன்னு சொல்றேன். ஒரு நம்பிக்கைக்காக சொல்ற செய்தி அது. இருக்குது. வெறும் மேகராக கொஞ்சம் ராகத்துல பாடினா மழை பெய்யணும். அந்த ராகம் நமக்கு சரியா தெரியாது, ராகம் சரியா வராது. ஆனா அந்த மழை பதிகள் இவங்க சொல்றதெல்லாம் வெறும் வினை பற்றிய செய்திகளை தவிர மழை பற்றிய செய்தி அதுல எதுவும் இல்லை. ஆனா நமக்கு கார் 8ன்னு நம்ம கலைக்கிற அருள் இருக்கிறார் அப்படின்னு அந்த செய்தியை சொல்றதுக்காக இந்த திடீர்னு மேகத்தை பார்த்த உடனே சொன்னேன். நிச்சயம் பெய்யும் மழை. நன்றி. சில பேர் மழை பெய்யவாங்க, சில பேர் மழை பெய்வானா, ஐயோ இன்னைக்கு பெய்வானா நாளைக்கு போயிட்டோம் சில பேர் இருப்பா. சில பேர் ஐயோ நான் இந்த இது மழை ரொம்ப அனல் தைக்குது மழை பெய்யணும் இருப்பா. அது அவரவர்கள் நினைப்பு, அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவர். ஆமா. நன்றிங்க. வாங்க. சொல்லுங்க ஐயா. திருவக்கரைக்குரிய பெரிய புராண பாடல் என்ன சொல்லுங்க ஐயா. திருவக்கரைக்கு திருவக்கரையா? ஆமாங்க ஐயா. அந்த லிஸ்ட் இல்லையா அவங்ககிட்ட? சாம்பு செய்ய கொடுத்தாங்க. நேற்று கூட தேடினது அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ண. அந்த எனக்கு அடுத்த திருவக்கரை பெரிய அனுப்புங்க எல்லாருக்கும். 963. 963 ஐயா. இதுக்குங்க வெண்துறைக்கு சொல்லிருங்க. முதல்ல திருவக்கரை படிச்சோமா? ஆமா, வெண்துறை சொல்லுங்க ஐயா. வர இன்னைக்கு நம்ம எது படிச்சோம்? 60ல தான் படிச்சோம். 574 திருவெண்துறை 574 பெரிய புராண பாடல். 59 திரு குடமூக்கு படிச்சா. குடமூக்குல வந்து அது வந்து 407வது பாட்டு. திருவக்கரை வந்து 60வது பதிகத்துக்கு 963. அப்புறம் திருவெண்துறை ஆதியநாதன் படிச்சு அதுக்கு 574. நன்றிங்க சாமி. நன்றிங்க. அது ஒரு லிஸ்டே போட்டிருந்தாரு. எல்லா தலைமுறைக்கும் பெரிய பாடல் எண்ண போட்டு ஒரு லிஸ்ட் போட்டிருந்தாரு. இதுல இருந்து எடுத்தாரு. கற்பக யூனிவர்சிட்டி புத்தகத்தை எடுத்து அந்த லிஸ்ட பண்ணியிருந்தாரு. ஆனா அது இருக்கும்னு நினைச்சேன் நானு. நிச்சயங்க. அதை நான் ஃபார்வர்ட் பண்ண சொல்றேங்க ஐயா. சிவாய நம சிவாய. ஆமா, அது நம்ம அது 7 தடவை அது இருக்குது. முதல் 3 தடவை பண்ணிட்டாரு. அந்த 3 தடவை அப்படியே மொத்தமா ஃபார்வர்ட் பண்ணிட்டு அதை எடுத்து நம்ம தனியா வச்சுக்கணும்னா அந்தந்த பதிகம் படிச்சோம். அந்தந்த பெரிய புராண பாடலோடு படிச்சா அதுக்கு வந்து நமக்கு பொருள் கொஞ்சமாவது விளங்கும். அதனாலதான் அதை இடம் சுற்றி பொருளுக்கான ஒரு சப்ஜெக்ட் நம்ம தமிழ்ல இருந்துச்சு. இப்ப எல்லாம் மறந்துட்டோம். அதனால பெரிய புராணம் தான் நமக்கு போனார் நோட்ஸ். பெரிய புராணத்தை வச்சுட்டு இந்த பதிகத்தை படிக்கணும். பதிகத்தை படிச்சா பதிக பலன் வந்து நம்ம உணரலாம். வாழ்க. நன்றிங்க. முழுமை பெறும். நன்றிங்க. சிவாய நம. இந்த திருமுறை வேற அந்த திருமுறை இது சம்பந்தம் இல்ல. பெரிய புராணம் வேற அடியார் புகழ பாடுது அப்படின்னு இல்ல. சேக்கிழார் பெருமான் அடியார் புராண பாட சொல்ல இந்த மூவருடைய புராணத்துல மொத்தத்தில் 4000 பாட்டுல இதுக்காக அவர் ஒதுக்கின அந்த பாடல்கள்ல இந்த தேவார மூவருக்காக ஒதுக்கின பாடல்கள்ல
எல்லா பதிகத்துக்கும் இடம் சுட்டி பொருள் இருக்கிறார். அதுக்கான லிஸ்ட் இருக்குது. அதை இந்த வெள்ளை வாரணம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் மூலமா வெளியிட்டு இருக்காங்க. இப்ப அண்மையில கற்பகம் பல்கலைக்கழகத்தின் மூலமா அந்த லிஸ்ட் எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. அதை எடுத்து அதை சாம்ப அதை கையில வச்சுட்டாரு, அதை வெளியிட்டார் அவரு. அதனால நான் இருக்குன்னு நினைச்சிட்டேன். வாழ்க வாழ்க. நன்றிங்க ஐயா. நிறைவு செய்யலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய கருணையினாலே திருஞான சம்பந்தர் இயற்றிய 3ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகின்றோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்திய ஐயா சென்னை தாம்பரம் சிவனகம் மல்லர் ஐயாருடைய பொன்னார் திருவடிகளையும், நம்முடைய நிகழ்ச்சியை தொகுத்தளித்த காஞ்சிபுரம் மாவட்டம் ஊரப்பாக்கத்தை சேர்ந்த ராஜா ஐயா அவருடைய பொற்பாதங்களையும் மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக ஒரு அறிவிப்பு. இன்றிரவு 9:45க்கு நாயன்மார்கள் புகழ் பாடிய நால்வர் என்கிற தலைப்பின் கீழே நாம் சிந்தித்து வருகிறோம். அந்த நிகழ்ச்சியை அன்பர் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சிவபெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக அனைவருக்கும் கிடைக்கட்டும். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஐயா, அந்த திடீர்னு மழை பெஞ்சு அந்த